திமுக ஆட்சியில் இது மாதிரி வந்து கஸ்டோடியல் டெத்தோ லாக்அப் டெத்தோ நடக்கலை அப்படின்னா தான் அது ஒரு செய்தி. இது அன்றாட நிகழ்ச்சி, தொடர் நிகழ்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது, தொடர்கதை மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. மற்ற ஆட்சியில் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும், அது வந்து விசாரிக்கப்படும். ஆனால் இங்கே இது வந்து தொடர். அதான் நீங்களே சொன்ன மாதிரி 28 நிகழ்வுகள் நடந்திருக்குதுன்னா ஒரு நிகழ்வு அல்லது 2 நிகழ்வு அது நமக்கு அதான் நம்ம கண்ட்ரோல் மீறி கட்டுப்பாட்டை மீறி நடக்குதுன்னா உடனடியாக முதலமைச்சர் அதுவும் அந்த துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் இந்த தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அப்போ என்ன அர்த்தம்? முதலமைச்சர் கையில் இந்த டிபார்ட்மெண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது இந்த போலீஸ் துறையை பொறுத்தவரையிலும் காவல்துறை பொறுத்தவரைக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவருடைய கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் அவர் வந்து இது மாதிரி கஸ்டோடியல் டெத் நடக்கக்கூடாது, லாக்அப் டெத் எல்லாம் கடுமையாக தடுக்கப்படணும் அப்படின்னு தானே அவர் பேசுறாரு. ஆமாம், சொல்லி ஏங்க ஒரு முதலமைச்சர் இது ஏங்க நானும் நீங்களும் சொல்லலாங்க, முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கலாமா இந்த வார்த்தையை? ஜெய்பி படம் பேசுறாரு. ஆமா, ஜெய்பி படத்தை வந்து அவ்வளவு உள்ளத்தை உலுக்கிடுச்சுன்னு சொன்னார்ல. அப்போ இந்த செய்தி இந்த சம்பவம் உழுக்கலையா? நான் கேட்குறேன். அப்போ இப்போ இது வரைக்கும் ஒரு 2-3 சம்பவத்துக்கு பிறகு இதுக்கு ஏதாவது ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்பாங்க. புரியுதுங்களா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதாவது நடப்பதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும், அதை செஞ்சுருக்கணும். ஆனால் இப்போ இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ இவர் என்ன சொல்கிறார்? இப்போ முதலமைச்சர் அடிக்கடி இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இது பண்ணுவார்.